வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புளி பொங்கல் செய்யலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். பச்சரிசி அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு 300 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். புளி பெரிய நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன். கடுகு, மஞ்சள் தூள், காஞ்ச மிளகா 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. புளி பொங்கல் செய்யலாம். இப்போ குக்கர் சூடு அடிச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக வறுந்து வரணும். இப்போ கருவேப்பிலை, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைசலோட தண்ணி சேர்த்து 3 டம்ளர் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நாம் பொங்கல் செய்ய போகிறோம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அரிசிலேயே பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 3 விசில் 4 விசில் வச்சுடுங்க. புது அரிசியாக இருந்தால் ஒரு 2 விசில் வைக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது பழைய அரிசி. பொங்கல் நல்லா குழஞ்சி வரணும். அதனால் ஒரு 4 விசில் 3 விசில் வச்சுக்கலாம். சாதம்லாம் நல்லா வெந்து நல்லா பொங்கல் பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாம் கலந்து பொங்கல் மாதிரி நல்லா வெந்துடுச்சு. புளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.